கணித்துறையிலே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், சூரத்து யாசினில் ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனமாகப்பட்டது அதை ஓதி, அது ஓத வேண்டிய முறைப்படி ஓதி நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும். மிக சிறந்த ஒரு வசனம். யாசினில் கடைசி வசனத்துக்கு முதல் வசனம், அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் கடைசி வசனம் அதுக்கு முதல் வசனத்தை பாருங்கள். அதில் என்ன போட்டுக்கணும், இன்னமா அமுருஹு இதா அராத ஷையன் ஐயக்குல் லஹு குன் ஃபயக்குன். இன்னமா அமுருஹு, ஏதாவது ஒன்றை அல்லாஹ் தாலா செய்ய நாண்டான்னு சொன்னால், இன்னமா அமுருஹு இதா அராத ஷையன் ஐயக்குல் லஹு குன் ஃபயக்குன். அல்லாஹ் உண்டாகுன்னு சொன்னால் ஃபயக்குன், உடனே உண்டாகிடும், எந்த தவறும் இல்லாமல். ஃப அப்படிங்கிற வார்த்தைக்கு அது அர்த்தம். குன் ஃப, அந்த ஃபா இருக்கு இல்லையா, குன் ஃபயக்குன்னா ஃபாக்கு உடனே எந்த தாமதம் இல்லாமல் உண்டாகிடும். அப்போது இந்த வசனம் இருக்கிறது அல்லவா, இதில் அர்த்தம் என்னென்னு சொன்னால், அல்லாவுக்கு இன்னதான் கடலா சரி, எதாக இருந்தாலும் சரி தான். அல்லாஹ்னால முடியாத ஒன்றுமே கிடையாது, எல்லாமே முடியும். மனுஷனுக்கு வேணால் முடியாமல் இருக்கலாம், எல்லாமே முடியும். வானம் பூமி சூரியன் சந்திரன் அனைத்தையுமே கொன் உண்டாகுன்னு சொன்னால் உண்டாயிடுச்சு, அவ்வளோதான். பெரிய விஷயம் கிடையாது அல்லாஹ் தாலாவுக்கு. அப்படிப்பட்ட அதை தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கின்றான் சூரத்து யாசினில். ஏதாவது ஒன்றை செய்ய நாடுனா உண்டாகுன்னு சொன்னால் உண்டாகிவிடும். அப்போது நம்முடைய அனைத்து நம்முடைய தேவைகள் உள்ளவர்கள் அனைவருமா இருக்கிறோம். எல்லா தேவைகள் எல்லாருக்கும் தேவை இருக்கிறது, எல்லாரும் கஷ்டம் இருக்கிறது. இவை எல்லாத்தையுமே நம்ம எப்படி இந்த குர்ஆனை கொண்டு, இந்த வசனத்தை கொண்டு, இந்த சிறப்பான வசனத்தை கொண்டு எவ்வாறு பெற்றுக்கொள்வதுமே பார்க்கிருக்கின்றோம். கணிதத்துறையிலே நம்ம இஷாவுக்கு, அதாவது டெய்லி ஏதாவது எந்த நாள் தான் சரி தான், இஷாவுக்கு பின்னாடி நம்ம சிறப்பு. இஷாவுக்கு பின்னாடி நீங்கள் என்ன தொழில் முடித்த பிறகு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சலவாத்து 11 தடவை ஓதிக்கணும், 11 டைம்ஸ் ஓதிட்டு இந்த சூரத்து யாசினில் கடைசி ஆயத்துக்கு முதல் ஆயத்து, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகுல லஹு குன் ஃபயகுன், இதை 93 தடவை ஓதிட்டு, அதுக்கப்புறம் யா முஜீப், என்ன முஜீப்னு சொன்னால் பதிலளிக்கக்கூடியவன், நம்ம கேட்கக்கூடிய துவாவுக்கு பதில் சொல்லக்கூடியவன். அப்போ அந்த அல்லாஹ்வுடைய இந்த பேரை 50 தடவை சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த துவாவை 3 தடவை செய்யுங்க. யா அல்லாஹ், கிருபையுள்ள இறைவனே, உன்னுடைய மாபெரும் கிருபையை கொண்டும் உன்னுடைய எந்த பெயரை சொல்லி நீ உன்னிடம் கேட்டால் நீ தருவாயோ, யா அல்லாஹ், உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை சொல்லி உன்னிடம் கேட்டால் நீ இல்லை என்று சொல்லாமல் தருவாயோ, அந்த பெயரை சொல்லி கேட்கின்றேன். அதனுடைய பரக்கத்தை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, அல்லது என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக, அல்லது என் கடனை போக்குவாயாக. என்ன வேணுமோ அதை நீங்கள் 3 தடவை கேட்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதை 3 தடவை கேட்டு திரும்ப என்ன செய்யணும், செலவாத்து 11 தடவை 11 டைம்ஸ் ஓதிட்டு அதை தண்ணியில் ஊற்றி குடிக்கணும், 4 திசையில் ஊதி விட்டணும். இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 40 நாளுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ், இது 40 நாள் இன்ஷா தொடர்ந்து ஓதிட்டு வரணும். சில வாக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.